குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம டிடபிள்யூஎஸில் நம்ம எக்ஸசைஸ் நம்பர் 5 பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் நம்பர் 4 வந்து நம்ம சார்ட் எப்படி இது எக்ஸலில் எப்படி ஓப்பன் பண்ணுறது, டைப் பண்ணுறதுலாம் பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ இப்போ இது நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து என்னென்னு கேட்டால் இதெல்லாம் வந்து ரைட் அலைன்மெண்ட்டில் இருக்குது. இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறேன், சென்டரில் கொண்டாடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா செலக்ட் பண்ணி இந்த சென்டர் அலைன்மெண்ட் கொடுத்துட்டு எல்லாம் சென்டராக வந்துடும். பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதில் என்ன மார்க்லாம் என்ட்ரு பண்ணி வச்சுருக்கோம். இந்த மார்க்கை நம்ம டோட்டல் போடணும். இந்த டோட்டல் போகிறதுக்கு என்னென்னு கேட்டால் 2 விதமான கமெண்ட் இருக்குது. ஒன்று வந்து ஈக்குவல் டு போட்டு டைரெக்டாக சம் ப்ராக்கெட்டில் எந்த செல்லு, இந்த செல்லேருந்து கோலன் அடுத்து F2 இல்லையா, F2 அப்படி போட்டு போடலாம், என்ட்ரு போடலாம். ஆக்சுவலாக என்ன பண்ணுறோம், C2 இந்த என்ன கமெண்ட் இங்கே இருக்குது பாருங்கள், சம்மு C2 to F2. அந்த C2ங்கிறது இந்த நம்பர் இங்கே இருக்குது இல்லையா, இங்கே தெரியுது பாருங்கள். தமிழோடு கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இது F2ன்னு வருது இல்லையா. ஸோ இது இப்படி போடலாம். இல்லை இதை அப்படியே ட்ராக் பண்ணி நம்ம ஆட்டோசம் கொடுத்துடலாம். ஆட்டோசம் கொடுத்தாலும் இங்கே வந்துடும். ஸோ ஒரு வாட்டி நம்ம போட்டுட்டா போதும், மீதி எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே ட்ராக் பண்ணோம்னா வந்துடும் ஃபுல்லாகவே. இப்போ நம்ம ரிசல்ட்டு போடணும். இந்த ரிசல்ட்டு போகிறதுக்கு என்ன பண்ணுறேன்னு கேட்டால் கண்டிஷனை யூஸ் பண்ணுறேன். ஈக்குவல் டு இஃப் கண்டிஷனை யூஸ் பண்ணுறோம். இஃப் ப்ராக்கெட்டில் அண்டு மறுபடியும் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறேன். கண்டிஷன் என்ன, எல்லா வேல்யூவும் வந்து 35க்கு மேலே இருக்கணும். 35க்கு மேலே இருக்கணும். நான் என்ன பண்ணுறேன்னா அதை 35ங்கிறத 34ன்னு மாற்றிக்கிறேன். கிரேட்டர் தென் 34னா என்ன அர்த்தம், 35ன்னு அர்த்தம் இல்லையா. கிரேட்டர் தென் 34 கமா அடுத்த செல்லு கிரேட்டர் தென் 34 கமா நெக்ஸ்ட்டு செல்லு கிரேட்டர் தென் 34 கமா அடுத்த செல்லு கிரேட்டர் தென் 34. இப்போ இதெல்லாம் முடிஞ்சிச்சு, க்ளோஸ் பண்ணிடுறேன். கண்டிஷன் முடிஞ்சிச்சு. இப்போ இந்த கண்டிஷன் உண்மையாக இருந்ததுன்னா, எல்லாமே 34க்கு மேலே இருந்ததுன்னா நமக்கு என்ன பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா பாஸ். அப்படி இல்லை அப்படின்னா என்ன பிரிண்ட் ஆகணும்னா ஃபெயில். க்ளோஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், பாஸ் வந்துச்சா. அப்போ இது எல்லாமே பாஸ் தானே, பாஸ். இதே அப்படியே ட்ராக் பண்ணி விட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு இதோடைய ரிசல்ட் கிடச்சிடும். அப்போ பாருங்கள், இவர் மட்டும் ஃபெயிலு. ஏன் ஃபெயிலு, இந்த இடம் ஃபெயிலு. பாருங்கள், இந்த இடம் ஃபெயில் ஆகிருக்கு இல்லையா. ஸோ அதனால் இது ஃபெயில் ஆகுது. ஸோ இதை நம்ம பார்க்க முடியும். நெக்ஸ்ட் இதை வச்சு நம்ம சார்ட்டு போடலாம். சார்ட் போடுறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டேன், நம்ம சார்ட் எதுக்கு வேணும், இது தானே வேணும். இதை அப்படியே செலக்ட் பண்ணிக்கோங்க. டோட்டல் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இன்சைட்டில் போய்ட்டு பார் சார்ட் கிளிக் பண்ணால் நமக்கு சார்ட் வந்தது. தமிழ் மார்க்கு, ரெவியோடைய மார்க்கு, தமிழ் மார்க்கு, மேக்ஸ் மார்க்கு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, டோட்டல் எல்லாம் வந்துச்சியா. அப்போ இந்த சார்ட்லேருந்து நம்ம என்ன தெரியலனா, இப்போ உள்ளதுலேயே அதிகம் யாருன்னா பாலா தான் அதிகம் இதில் டோட்டலில். அப்போ பாலா தான் ஃபஸ்ட் மார்க் வர்றாரு. அதேமாதிரி ஒன்றுலேயும் நம்ம இங்கே சார்ட்டில் பார்க்கலாம். ஸோ இது இந்த ஒரு சார்ட் ஒன்று இருக்குது. இதே மாதிரி நெக்ஸ்ட் என்னென்னா டோட்டலுக்கு மட்டும் ஒரு சார்ட் போட போகிறேன். டோட்டல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ டோட்டலை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இன்சைட்டில் போய்ட்டு இந்த லைன் சார்ட் ஒன்று இருக்குது பாருங்கள் கீழே. இந்த சார்ட்டில் இதுக்கெல்லாம் சார்ட்டு தான், இதில் லைன் சார்ட்டு. இந்த லைன் சார்ட்டில் இந்த லைனை போட்டால் நமக்கு டோட்டல் மட்டும் எப்படி இருக்குன்னு பார்க்கும். டோட்டல் 300, 350 இந்த ரேஞ்ச் வருது இல்லையா. ஸோ இதெல்லாம் காமிக்குது. இதை நீங்கள் பிரிண்ட் எடுத்துகிட்டால் போதும், இந்த எக்ஸசைஸ் நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் சின்ன விஷயம் தான். இது அழகாக நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு பண்ணலாம். நான் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்து இந்த சம் போடுறதுக்கு நான் என்ன பண்ணேன்னு கேட்டால் ஆட்டோ சம்மை யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டேன். இங்கே இருக்க ஆட்டோ சம் இது யூஸ் பண்ணால் சம் வந்துடும். பாஸ் போடுறதுக்கான என்ன இது ஃபார்முலா அப்படிங்கிறது இஃப் அண்டு ப்ராக்கெட்டு, இந்த சின்டாக்ஸ் மட்டும் முக்கியம். அப்போ எந்த செல் எடுக்கிறீங்களோ அந்த செல்லு 34 ஏன் கொடுக்குறேன்னா 35 இருந்தாலே பாஸ், கிரேட்டர் தென் அப்படின்றதுனால. ஸோ இந்த இது என்னங்கிறது ஃபார்முலாங்கிறது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த ஒரு பாருங்கள் ஃபார்முலா. அந்த ஃபார்முலா முதல்ல நீங்கள் என்ன பண்ணலாம்னு கேட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்முலா தான். இந்த C2 D2 அப்படிங்கிறதுனா செல் வேல்யூ கொடுத்து நம்ம கொடுக்க போகலாம் தான். இதுக்கு இஃபுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ஈக்குவல் டு போட்டுக்கணும். ஸோ இதை போட்டிங்கன்னா வந்துடும். இல்லை இந்த இடத்த போய் நம்ம ப்ரெஸ் பண்ணாலே நமக்கு என்ன கிடச்சுன்னா ஃபார்முலா கிடச்சிருது. ஸோ இந்த ஃபார்முலா இங்கே கூட இருக்குது, தெரியுது பார்த்தீங்க இல்லையா. ஸோ இதில் தான் நம்ம பண்ண போகிறோம். எக்ஸலில் எக்ஸசைஸ் நம்பர் 5ல் ஒரு ஷார்ட்டு க்ரியேட் பண்ணி அந்த எக்ஸல் ஷீட்டில் மார்க்ஸ்லாம் அடித்து டோட்டல் போடுறது, ஃபார்முலா யூஸ் பண்ணுறது, அதில் சார்ட்டை இன்சர்ட் பண்ணுறது, இது எல்லாத்தையும் இதை பார்த்துருக்கோம். இது திருப்பி பார்த்து நீங்கள் ஒருத்தர் செஞ்சு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாழ்க வளமுடன்.